கைஸ் நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இன்புட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெகுலராக இந்த மாதிரி அனலைசஸ் நான் போடுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இப்போ நான் அனலைசஸ் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து நைட்டு ஒரு 9 மணி ஆகுது. இப்போ இந்த டைமில் நம்ம அனலைஸ் போடுறோம். ஆனால் மார்னிங் வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் வந்து என்ன முடியும்னு தெரியாது. அப்போது மார்னிங் வந்து நம்ம உடனே இன்னொரு அனலைசஸ் போடணும். ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து டக்குன்னு நம்ம வீடியோ போட முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக போடுறதுக்கு உண்டான காரணம். அதே மாதிரி இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ரீசன் வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு முடிஞ்ச டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபால் ஆகிருந்தது நிஃப்டி. ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம எடுத்துக்குவோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வெயிட்டேஜ் வந்து பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் தான் ஜாஸ்தி. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்டும் வந்து இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா நிஃப்டி 50 கம்பெனியில் பேங்க்கோடைய செக்டார் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்திங்கிறனால பேங்க்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியை தூக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் பேங்க்குடைய அனலைசஸும் நிஃப்டி பேங்க்குடைய அனலைசஸும் முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சாலிடான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ஹை, அதாவது ஆல் டைம் ஹையுடைய ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு செல் ஆஃப் நடந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சது. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்மளும் வந்து அந்த மாதிரியே நம்ம பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை. அதாவது நார்மலாக ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே வந்து இருக்க வேண்டிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ பெரிய லெவல் வேறு எந்த ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்டும் நடக்கலை. ஸோ அதனால் இந்த ஃபாலுக்கு வந்து பெரிய ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ண அந்த ஒரு டைமில் வந்து லிக்விடிட்டி நிறையா இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ப்ராஃபிட்டெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய ரைடு ஆனதுனால. இப்போது இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி தான் நிஃப்டி வந்து இந்த இடத்த வந்து ஃபால் பண்ணி இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஸோ பிரேக் அவுட் பண்ணி தான் வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்யூச்சர் சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். ஆனால் இப்போ அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகி மேலே இப்படி போயிருக்கணும். ஆனால் நேற்று வந்து மார்க்கெட் முடிகிற டைமுங்கிறதுனால 15 மினிட்ஸ் கேண்டில் இது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். மார்க்கெட் முடிகிற டைமுங்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து ஃபால் ஆகி ரொம்ப பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ 2 சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஜராக வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுன்னு சொன்னதில் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனாலே இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கீ லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இது வந்து எகெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் தான் கொடுக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனாலே இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கிளியர்லி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் செல் ஆனாலும் திருப்பி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, நான் ஏன் வந்து கேப்பை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட் ஒன்றும் பெரிய லெவலில் ஃபால் கொடுக்கல. சரிங்களா? 0.23 0.25% தான் S&P 500ம் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் வந்து நார்மலாக வந்து பெரிய லெவலில் வந்து ஃபால் ஒன்றும் ஆகலை. ப்ரீவியஸ் பிரேக் அவுட்டு கூட ஆகலை. ப்ரீவியஸ் சப்போர்ட்டு கூட பிரேக் அவுட் ஆகலை. இதே ஒரு கன்சாலிடேஷன், அதாவது -2 + 0.25ங்கிறது வந்து பெரிய லெவல் மூமெண்ட் கிடையாது. நார்மலாக வந்து இருக்கக்கூடிய மூமெண்ட் தான். ஸோ அந்த ரேஞ்சஸ்க்குள்ளேயே தான் ரிட்டையர்ட் ஆகுது. ஆனால் இப்போ வந்து நைட்டு 9 மணி. ஸோ இது வந்து மார்னிங்கில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இப்போ நான் பார்த்து இருக்கிற பேஸ்டான அனலைசிஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா கூட இல்லை மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து செல்லிங் சைடில் போக வேண்டாம். ஏன்னா செல் சைடில் ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறேன்னா
நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு மைனஸ், அதாவது இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து நம்ம இங்கே பார்க்கும்போது இது இம்பார்ட்டண்ட்டான டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மார்க்கெட் இப்போ லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் -1% டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ -50 கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கன்சால்டேஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் மோடுக்கு போய் திருப்பி மேலே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியர் ஃபால் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் போட்டிருக்கிற பாக்ஸ், இந்த ஜோன் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து இந்த நம்பர்ஸையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல் சைடு அப்படின்னு போக முடியும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் சைடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லெவலில் வந்து இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கூட மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுன் ஆகி இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தோன்னா திருப்பி சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நிஃப்டி பேங்க் வந்து இப்போ தான் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து அதாவது ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை இப்போ தான் வந்து ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோன் எடுத்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபியூச்சர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து திருப்பி இப்படி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட 0.50% நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த கேப் டவுனுக்கு, அதாவது இந்த சப்போர்ட் ஜோனுக்கு, இந்த சப்போர்ட் லைனுக்கு எகெயின் சப்போர்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கேயே இந்த பேங்க் நிஃப்டிலேயே பெரிய லெவல் வந்து கிளியரான பிரேக் டவுன் கிடையாது. ஸோ இந்த பிரேக் டவுன் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல கிளியராக செல் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இந்த ஜோன், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபியூச்சர் சப்போர்ட்டாக இந்த இடத்துல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் வந்து ரிவர்சல் ஆகிடும். ஸோ நிஃப்டியும் ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் வந்து இன்னும் வந்து அந்த சப்போர்ட் ஜோனே வராமையே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்ம செல்லிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன். நான் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கேன் அப்படின்னா, பெரிய அளவில் செல்லிங் அப்படின்னு சொல்லி அப்படியே மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட், இந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்டு வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.86% ஃபால். ஸோ வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு 0.86, அதாவது வித்தின் -1% தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் டைமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டைமில் நீங்கள் பாருங்கள், இந்த 19ஆம் தேதி 4வது மாதம் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபால் ஆகிருக்குன்னா -1.5%, அதாவது அரௌண்டு -1.6 to 1.5% ஃபால் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகியே மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு பாருங்கள். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கிளியராக வந்து அதை கேப்சர் பண்ணிடுச்சு. அந்த மூவ் வந்து டோட்டலாக ஃபால் ஆனதை இந்த இடத்துல கிளியராக வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அதாவது -1.5%க்கே வந்து ஃபாலுக்கே வந்து இவ்வளோ தான் நிலமை அப்படின்னா, இந்த ஃபாலுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபால் கிடையாது, ஷார்ட்டஸ்ட் டைமில் நடந்ததுனால நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக தெரியுது அது. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லணும் அப்படின்னா, இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு ஃபால் ஆகுதோ குயிக்காக அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி நல்லாவே இருக்கும், அந்த பேனிக் செல்லிங் இருக்கும். அதனால் வந்து அவங்க பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பாங்க. அதனால் இண்டெக்ஸில் ஷார்ட்டிங் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். ஃபண்டமெண்டலாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிசி அப்படிங்கிற ஸ்டாக், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு வந்து லாங் டேர்ம் ஃபண்டமெண்டலுக்கு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு பையிங் ஜோனில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஐடிசி பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா,
ஐடிசி பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நல்ல ஒரு கிளியர் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. அந்த ஹையஸ்ட் செல்லிங்கை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து போகும்போது எகெயின் வந்து செல்லிங் ப்ரெஷரில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதாவது ஐடிசி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்னு பார்த்தா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. மார்க்கெட்டில் டோட்டலாக செல் ஆஃப் ஆனதுனால இதுவும் செல் ஆஃப் ஆச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிளியராக ஐடிசி பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான மொமெண்டம் வந்து கொடுத்துட்ருக்கு ஸ்டாக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் டிமாண்ட் ஜோனு, இந்த என்டையர் பாக்ஸுமே டிமாண்ட் ஜோனு. இதிலிருந்து தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் எடுத்திருக்கு. எகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலேருந்து தான் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒருவேளை திருப்பி எகைன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பையிங் போகலாம். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு 440 ஏதோ சம்திங் இருக்குது, 445 சம்திங் இருக்கும். மேபி இப்போ ஒரு லைன் போடலாம். ஸோ இது 442 சம்திங் இருக்குது. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பையிங் போகலாம். அப்படி இல்லை ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனு இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடிசியில். ஸோ இங்கே ஃபால் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து, ஏன்னா இந்த லெவலுக்கு இந்த டிமாண்ட் ஜோன்லேயுமே இதுதான் என்டையர் டிமாண்ட் ஜோனு. இந்த டிமாண்ட் ஜோனுக்கு ஃபால் ஆகிறதே வந்து ரேர் கேஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே வந்து -4% 5% இருக்குது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து 4 to 5% வந்து வித்தின் 1 டேலலாம் ஃபால் ஆகாது. ஸோ நாளைக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இது வந்து இந்த இடத்துக்கு ஃபால் ஆகுதானா. ஆனால் இந்த இடத்துல வந்துச்சுனாலும் இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனு, பை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடம் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேயும் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு கிளியரான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணதில் ரீசெண்டாக வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் செக்டரில் வந்து பண்ணலாம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் செக்டர் வந்து இந்தியாவில் வந்து நல்லா க்ரோவிங் ஆகிட்டு இருக்கிற செக்டரு. ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அதை வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரைஸ் பாயிண்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ராப் ஃபால் மாதிரி ஆச்சு. ஸோ கீழே உங்களுக்கு எகெயின் வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிட்டு திரும்பி அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டு சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஏன்னா இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக எகெயின் வந்து இப்போ மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகுது, திருப்பி வந்து மார்க்கெட் அப்பில் மூவ் ஆகி திருப்பி டெஸ்டிங் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் திருப்பி மார்க்கெட் வந்து பயங்கரமாக இங்கே வரைக்கும் ஸ்பைக் ஆகிருக்கு. எகெயின் திருப்பி ஃபால் ஆகி திருப்பி ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா கிளியர் டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு கிளியர் டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த என்டையர் செக்ஷன் வந்து கிளியர் டிமாண்ட் ஜோன். ஸோ எகெயின் இந்த இடத்துக்கு வந்தாலுமே பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ ஜாஸ்தியாக கிடைக்கும். அக்யூமுலேட் பண்ணுங்கள் லாங் டேர்மில். இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ என்ன ஆகும் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஃபால் ஆகும்போது இந்த டிமாண்ட் ஜோனுக்கு எகெயின் வந்து ஃபால் ஆகும். ஒருவேளை இங்கே ஃபால் ஆகாமல் நாளைக்கு வந்து கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுனாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாலுமே நம்ம பையிங் போகலாம். ஏன்னா இது ஒரு ரிவர்சல் சிக்னல் இது. ஸோ இந்த இடத்த ப்ரூவ் பண்ணுற மாதிரி வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்லேயே டோட்டலாகவே வந்து ப்ரீவியஸாக கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு வால்யூம் வந்து பயங்கரமாக இந்த டிமாண்ட் ஜோனில் நம்ம நினச்ச மாதிரியே இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூம் வந்து ஹையஸ்ட்டு லெவல் ஆஃப் வால்யூம் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து அதிகமான பையிங் வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஃபண்டமெண்டல் ஆல்சோ குட் இன் எஸ்பிஐ லைஃப். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன், அதாவது டிமாண்ட் ஜோனும் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகிருக்கு வால்யூமோட. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஸோ பெரிய லெவல் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ட்டிங் நம்ம போயிட முடியாது. ஸோ அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஃபால் ஒன்றும் காமிக்கலை. ஸோ அதனால் நாளைக்கு வந்து கேப் அப்லேயோ இல்லை வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகணும். பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனால் மட்டுமே நிஃப்டி வந்து ஃபால் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து கிளியராகவே வந்து ஒரு பிரேக் டவுன் ஜோனில் கூட இல்லை. அது வந்து இந்த இடத்துலையே இதுக்கு முன்னாடியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே வந்து ஃபார்ம் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிவர்சல். ஸோ பார்ப்போம்.